நீங்க ரெண்டு பேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட். ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா நடந்த விஷயங்கள் அப்படி. அதுக்கான ப்ரொமோ இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி சார் சொல்றாரு, நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் நமக்கு வாய் இருக்குல்ல, நம்ம சைடு வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனா நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தோம்னா, நேத்து நடந்த இன்சிடென்ட், அதாவது சாண்ட்ராவை காரை விட்டு வெளியே தள்ளுனாங்க இல்லையா, பாரு தள்ளுனாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அவங்க சொன்ன ரீசன் என்ன, பாரு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, முதல் நாள் இதே மாரி ஒரு கேம்ல வந்துட்டு என்ன எல்லாரும் 5 பேர் சேர்ந்து அமுத்துனீங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த கேம்ல வந்து அது ரூல் இருந்தது. அதாவது ஒருத்தங்க நம்மள தாக்க வர்றாங்க அல்லது நம்ம வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அப்படிங்கிற டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் அதுல இருந்துச்சு. சோ எல்லாருமே அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அடுத்தவங்க டிஃபெண்ட் பண்ணி சம்திங் ஏதோ பண்ணாங்க, கேம் விளையாண்டாங்க. பட் இந்த கேம்ல அப்படி கிடையாது. அவங்களா இஷ்டப்பட்டு வெளியே போனா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவங்க ஏன் சாண்ட்ராவை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளுனாங்க அப்படின்னு தெரியல. அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸோடயே தான் பிஹேவ் பண்றாங்க. அண்ட் கம்ருதீன் பேசின வார்த்தைகள்லாம் வந்து குழந்தைகளை பக்கத்துல வச்சுட்டு நம்ம அந்த பிக் பாஸ் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவரோட பேச்சுவார்த்தைகள்லாம். மேபி இடையில வந்துட்டு வினோத்தும் பேசினாரு, விக்கல்ஸ் திட்டுனாரு. அவங்கெல்லாம் பேசுனது கூட வந்து ஓகே. திவ்யா கூட பேசுனாங்க, திவ்யா கணேஷ் பேசுனாங்க. எல்லாருமே கோவத்துல பேசுனாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல பேசுனாங்க. ஆனா கம்ருதீன் அண்ட் பாரு சாண்ட்ராவை ட்ரிகர் பண்றதுக்காக கம்ருதீன் பேசின வார்த்தைகள்லாம் அசிங்கமான அப்படிப்பட்ட வார்த்தைகள். அண்ட் ஒரு பொண்ணை பார்த்து அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க. இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோடுக்கும் பாரு அண்ட் கம்ருதீனுக்கு 2 பேத்துக்கு சின்ன சின்ன வார்னிங்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அந்த வார்னிங் வந்து ஸ்டார்டிங்ல எப்பா நீங்க இந்த கேமுக்கு வேணாம்ப்பா வெளியே போங்கப்பான்னு அனுப்பியிருந்தா இவ்வளவு தூரம் ஆயிருந்திருக்காதோ என்னவோ. அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளி கேம்ல இருந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம சபரி அண்ட் வினோத் எல்லாம் வந்துட்டு ஒரு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் நேத்து நைட்ல இருந்து செம்ம வைரலா இருக்கு. ஏன்னா யாருனாலுமே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தப்பு பண்ணது அவங்க, ஆனா அவங்க தெனாவட்டா இருக்காங்க. அவங்களை எப்படி இப்படி ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆரம்பத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க. பாரு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க விஜய் சேதுபதி சாரே வந்துட்டு சொல்றாரு, இந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீசன்ல அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த சீசன்ல இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ நெட்டிசன்கள் வந்து அவங்களோட கேள்வியுமே இதுதான். ஏங்க ஒண்ணுமே பண்ணாத பிரதீப்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க. இந்த பாரு கம்ருதீன்லாம் லேடிஸை வந்து அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு கம்ருதீன்லாம், அவருக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி நம்மளோட கேள்விகள் எல்லாமே வந்துட்டு பிக் பாஸ் டீமை போய் சேராம இல்ல. கண்டிப்பா அதுவும் நேத்துல இருந்து இந்த வீடியோஸ் வந்து அவ்வளவு வைரலா இருக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாக்குற மக்கள் அவ்வளவு ஒரு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியோ ஒரு அமைதியோ கிடையாது. உண்மையாவே இந்த இந்த பிக் பாஸ் பார்க்கும் போதே நமக்கு ப்ரெஷர் ஆகுது, டென்ஷன் ஆகுது. ஐயோ பாரு பேசுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அதுலயும் நேத்திக்கு எபிசோட்லாம் பார்த்தவங்கலாம் வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்திருப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். நம்மளோட கோபம், நம்மளோட இந்த இந்த வைரலான வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் சேதுபதி சார், விஜய் பாரு அண்ட் கம்ருதீன் 2 பேத்தையும் நிக்க வச்சு, உங்ககிட்ட வந்து பல டைம் சொல்லிட்டேன் கம்ருதீன், இப்படி பண்ணாதீங்க, இப்படி லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இப்படி பேசுனதை உங்க அக்கா பார்த்து, நீ ரொம்ப சூப்பரா பேசுறடா, ரொம்ப நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பாரு நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பொண்ணு ஒரு பொண்ணை வந்துட்டு காரை விட்டு வெளியே தள்ளி எட்டி உதைச்சு வெளியே தள்ளுனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாலை போட்டு வரவேற்பாங்க. உங்களை நல்லா பெருமையா வச்சுக்குவாங்க போங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வழக்கம் போல மூஞ்ச அப்படியே பாவமா வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க 2 பேருமே. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காட்டுறாரு. 1 இல்லைங்க, 2 ரெட் கார்டு. அதாவது பாரு அண்ட் கம்ருதீன் 2 பேருமே தயவு செஞ்சு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு ஜஸ்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கு எபிசோட். ப்ரோமோவை பார்த்த உடனே மக்கள் நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளோட சேனல்ல உடனுக்குடனே அப்லோட் பண்றோங்க. நன்றி, வணக்கம்.